நம்ம சிக்கன் பிரியாணி அடுப்பில் எப்படி டபரால வச்சு செய்யலான்னு பார்க்கலாம். எண்ணெய் ஊற்றிக்கலாம் தேவையான அளவு. பட்டை, லவங்கம், பிரிஞ்சி இலை எல்லாம் போட்டுக்கலாம். தேவையான வெங்காயம், வெங்காயம் நல்லா வதங்கட்டும், பொன்னிறமாக வதங்கணும். இது நல்லா பொன்னிறமாக வதங்கணும். இது பாருங்க, இப்போ பொன்னிறமாக ஆகி போச்சு வெங்காயம். இந்த டைமில் வந்து இஞ்சி பூண்டு அரைச்சி வச்சுருக்கேன், அதை சேர்த்துக்கலாம். இந்த பச்சை வாசனை போகிற வரைக்கும் இஞ்சி பூண்டு நல்லா வதக்கணும். இது நல்லா பச்சை வாசனை போகணும். இப்போ புதினா கொத்தமல்லி போட்டுக்கலாம். இது நல்லா வதங்கணும். இது நல்லா இந்த வதங்கி சுருண்டி வரணும். இது நல்லா வதங்கட்டும். இப்போ தக்காளி சேர்த்துக்கலாம். தக்காளி நல்லா வதங்கணும். இப்போ தேவையான சில்லி தூள் சேர்த்துக்கலாம். நான் 2 டீஸ்பூன் சேர்த்துக்கிறேன். அப்புறம் ஒரு அரை டீஸ்பூன் மஞ்சள். இந்த பச்சை வாடை போகிற வரைக்கும் வதக்கிக்கலாம். இப்போ ஒரு அரை கப் தயிர் எடுத்துருக்கேன், கெட்டி தயிர், அதை ஊற்றிக்கலாம். நான் வந்து சிக்கனை மஞ்சத்தூள் போட்டு கழுவி வச்சுருக்கேன், அது சேர்த்துக்கலாம். நான் 1 கிலோவுக்கு சேர்க்குறேன். 1 கிலோ சிக்கனு, 1 கிலோ அரிசி போட போகிறேன். இது நல்லா இப்போ வதக்கி விட்டுக்கலாம். இந்த சிக்கன் வந்து பாதி வேக்காடு இப்போ நம்ம மூடி போட்டு வேக வச்சிடலாம் இதுலேயே, அப்புறமா தண்ணி ஊற்றிக்கலாம். இப்போ இதை திறந்து பார்க்கலாம். இந்த சிக்கனில் இருக்கிற தண்ணியிலே வந்து நல்லா வேகணும் அது. இப்போ இதுக்கு தேவையான அளவு கல் உப்பு போட்டுக்கலாம். பாருங்க, அந்த சிக்கனில் இருக்கிற தண்ணியிலே அந்த எண்ணெய்லாம் இங்கே பிரிஞ்சு வந்து இதுலேயே கொஞ்சம் வேந்துடும். அது சும்மா அரை வேக்காடு வெந்தால் போதும். அப்புறமா நம்ம தண்ணி ஊற்றி கொதிக்க வச்சுக்கலாம். இப்போ மூடி போட்டுடலாம். திறக்கலாம். இது பாருங்க, நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வந்திருக்கு. தண்ணியும் நல்லா சிக்கனில் இருக்கிற தண்ணியெல்லாம் வந்துடுச்சு. இப்போ இதுக்கு தேவையான அளவு தண்ணி ஊற்றிக்கலாம். 1 டம்ளர் அரிசிக்கு வந்து 2 டம்ளர் தண்ணி வைக்கணும். நான் அளந்து வச்சுருக்கேன், இதை ஊற்றிக்கலாம். இப்போ இது நல்லா கொதிக்கணும். நல்லா கொதிச்சதுக்கப்புறம் நம்ம அரிசி சேர்த்துக்கலாம். இப்போ திறந்து பார்க்கலாம். இந்த பாருங்க, நல்லா கொதிச்சிருக்கு பாருங்க. இப்போ நம்ம அரிசி சேர்த்துக்கலாம். நான் ஊற வச்சிருக்கேன் தண்ணி இழுத்து. இது இப்போ நல்லா கலரி விட்டுட்டு மூடி வச்சிடலாம் நம்ம. இது நல்லா தண்ணி சுண்டி வரட்டும், அப்புறம் நம்ம டம் போட்டுக்கலாம். இப்போ பாருங்கள், தண்ணி கொஞ்சம் வற்றிருக்கு. இப்போ லெமன் ஜூஸ் பிழிஞ்சு விட்டுக்கலாம் மேலே.
நம்ம அப்படியே மூடிடலாம். தண்ணி நல்லா இன்னும் சுண்டிட்டோம். பாருங்க தண்ணியெல்லாம் வத்திடுச்சு. இப்போது இது மேலே வந்து கேசரி பவுட்ரு அந்த இது ஊற்றிட்டு டம் போட்டுடலாம். மேலே வந்து நம்ம ஒரு வெயிட் தண்ணி எடுத்து மேலே வச்சிடலாம். அடுப்பை வந்து ஆஃப் பண்ணிடலாம். அந்த அனல்லையே வந்து வெந்துடும். நான் டம்மை திறந்து காமிச்சிட்டு உங்களுக்கு காட்டுறேன் எப்படி இருக்குன்ட்டு பலன்னு. நான் அடுப்பையும் ஆஃப் பண்ணிட்டேன். இப்போது நம்ம டம்மை எடுத்துகிட்டு பார்க்கலாம். பாருங்க நல்லா வெந்திருக்கு சாப்பாடு. இப்போ நம்ம எடுத்து காட்டுறேன். கீழேருந்து அடியிலேருந்து லைட்டாக எடுக்கணும். இங்கே பாருங்கள் நல்லா பலன்னு இருக்குது பாருங்கள். அவ்வளோதாங்க, சிக்கன் பிரியாணி இப்படி தாங்க செய்யணும். நீங்கள் ஒரு தடவை செய்து பாருங்கள். உங்களுக்கு எதனா டவுட் இருந்தால் கூட கமெண்ட்டில் சொல்லுங்கள். பாய் ஃப்ரெண்ட்ஸ்.